ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து 150லேருந்து 200 கிராம் இருக்கும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரை இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்த்துட வேணாம். நம்ம இதில் சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையில் வச்சு பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ போண்டா போடுறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாவை எடுத்து போண்டா போடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். ஷேப்பும் சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் கையில் நினச்சி போண்டா மாவு எடுத்து போடும்போது. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து போண்டா உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மீடியம் ஹீட்லேயே அடுப்பு இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து லேசாக வந்து அதை அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுங்கள். உடனே திருப்பிட வேணாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். முருங்கைக்கீரை அப்படியே கொடுத்தா எந்த குழந்தையும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி போண்டா அந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா போண்டாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை வந்து எடுத்துடலாம். ஸோ நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. கோதுமை மாவு முருங்கைக்கீரைலாம் வச்சு செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.